ஒரு வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் பாத்தியாடி பாவி பயலுகளை நம்பி பாவனை ஓட்டு போட்டா பொம்பளை எல்லாம் பொறுக்கிட்டு அலையிறானுங்க. ஊசி இடம் கொடுக்காம நூல் எப்படிடா உள்ள நுழையும்? அவளுக்கு ஏதாவது வேலை வேணும்னா நல்ல கம்பெனியா தேடி போக வேண்டியதானே. அதை விட்டு எஸ்கேவோட நடு வீட்டுக்குள்ள ஏன்டா போறான்? எஸ்கே ரொம்ப நல்லவருங்க. இந்த ஏரியாக்காக நிறைய பண்ணிருக்காரு. அவரை பிடிக்காத யாராதான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. என்னையா டென்ஷன்? என்ன ஆச்சு? இன்னும் என்ன ஆகணும்? உன்னால என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. என்னாலயா? என்ன சொல்ற? எனக்கு எப்படி தெரியும்னு ஏன்டே கதை விடாத. ஓ செல்ல தானே ஃபார்வர்ட் ஆயிருக்கு. எனக்கு மட்டும் அனுப்பிச்சா பரவாயில்ல, ஊர் உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கியா? விவாத மணியில உட்காந்து நேரம் கிழிக்கிறான். ஆடி மாசம் வேற ஆடியோவை போட்டு அலற விடுறான். தெருவா 4 மணிக்குள்ள எழுப்பி விட்டான். எஸ்கே ரொம்ப பேசாத. உனக்கு எனக்கு என்ன பங்காளி சண்டையா? நான் எதுக்கு உன் போனுக்கு ஃபார்வேர்டு பண்றேன்? என்ன விளையாடுறியா? நீ கொஞ்சம் கொலாவுறதெல்லாம் எனக்கு எப்படியா தெரியும்? தலைவரே அவர் யாருக்கும் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்ப மாட்டாரு. அந்த மெசேஜ் எப்படி அனுப்புவாரு? தம்பி காரை மட்டும் ஓட்டுங்க, எங்களை ஓட்டாதீங்க. சரி நீங்களே ஓட்டிங்க. என் போன் இருந்தா ஃபார்வேர்ட் ஆயிருக்கு. ஆமா. எத்தனை மணிக்கு? நேத்து சாயங்காலம் 4 மணிக்கு. 4 மணிக்கா? ஆமா 4 மணிக்கு நான் எங்க இருந்தேன்? கிளாஸ் பிரேக் போ. தலைவரே வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணோம், உங்க ஃபோனை கொடுங்க. ஏன் உன் போன் என்னாச்சு? அது பேட்டரி வெடிச்சிச்சு. காருக்குள்ள உட்காந்து கண்ட பொம்பளைகளோட பேசிட்டு இருந்தா போன் சார்ஜ் தான் போகும். நீ நேரில் பேசி விட்ட நான் ஏன் போனேன்? ஐயோ டிரைவர்னா உனக்கு எவ்வளோ கேவலமாகிடுச்சுல்ல. கார் டிரைவர் ஐயோ கண்டுபிடிச்சிட்டார் பொழுது. ஏன்டா என் போன் இருந்து அவர் போனுக்கு பார்வை? நான் இது பண்ணல தலைவரே. ஆமா நான் தான் பண்ணேன். இப்போ என்ன பண்ண போறீங்க? எதுக்குடா பண்ண? தலைவரே இந்த ஆளு போன்ல உங்களை பத்தி என்ன தப்பா சொல்றாரு? மகளிர் அணியில ஒரு பொண்ணு கூட நீங்க விட மாட்டீங்களா? 10வது வரைக்கும் கட்சியில் வர எல்லா பணத்தையும் உங்க சின்ன வீட்டுக்கு அனுப்புறீங்க சொல்றாரு. ஏண்டா பங்காளி மூட்டையா போய் சொல்ற பங்காளி? நான் அப்படி சொல்லுவேன். படசனையும் தெரிஞ்சனையும் பிரிச்சு மத்திய சனையாக்க பாக்குற பங்காளி. ஏண்டா டேய், நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஆமாயா பிடிக்கல. என்ன பண்ண போற? திமிர பத்தியா? பிடிக்கல. பிடிக்கலன்னா போடா வெளியே. பாறாங்கல்லு மேல கை வச்சு நீங்க மோத பாக்குறீங்க. சேதாரம் உங்களுக்கு தான். ஹெல்ப் பண்ணு. போடா. அண்ணே இந்த கொடுமையை பாருங்க. டேய் இவன் என்னடா பண்றாங்க? தர்ம யுத்தம் பண்றாராமா. எதுக்கு தர்ம யுத்தம் பண்றான்? யார் எதுக்கு யுத்தம் பண்றதுன்னு விவசாயம் இல்லாம போச்சா? அந்த தர்மரே யுத்தம் பண்ணல, இவன் எதுக்கு பண்றான்? எல்லா அடுத்த லெவலுக்கு போறதுக்கு தானே. டேய் நீ யாரு சந்து கொண்டு வந்து எட்டி பாக்குற? அண்ணே அவன் வேலையை இவன் பாக்குறான், இவன் வேலையை நான் பாக்குறேன். ஆமா நீ எப்படி இங்க வந்த? அக்கா தான் என்ன. ஓ அக்கா ரெக்கமெண்டா? இப்ப லேடிஸ் ரெக்கமெண்ட் தான் நிறைய நடந்துட்டு இருக்குது. என்ன எக்மோரை வீட்டுக்குள்ளேயே வச்சு குமுறு இருக்கணும், வெளியே அனுப்பி இருக்க கூடாது. வெளியில போய் வெஸ்ட் பெங்காலுக்கு கவர்னர் ஆயிடுவானா? ஆமாண்ணே கவர்னர் போஸ்டுக்கு இப்ப டிமாண்ட் ஜாஸ்தி. ஒரு கவர்னருக்கு 2 ஸ்டேட் கொடுக்குறாங்க. டேய் நீ ரொம்ப நல்லா பேசுறடா. உன் பேர் என்ன? சங்கரலிங்கம்ண்ணே. சங்கரலிங்கமா? டேய் பேர் ரொம்ப பெருசா இருக்கு. சங்கரான்னு வச்சுக்கோங்க. எங்க அம்மா கூட அப்படிதான் கூப்பிடுவோம். உங்க அம்மா கூப்பிட்டாலும் சரி எங்க அம்மா கூப்பிட்டாலும் சரி இந்த பேரு எனக்கு பிடிக்கல. நான் சொல்றேன் சங்குன்னு வச்சுக்கோ. ஏம்பா டெண்டர் கேட்கறவங்களாம் வந்தாச்சா? சித்தப்பா இந்த டெண்டர் முறையே எனக்கு பிடிக்கல. நேற்று அனௌன்ஸ் பண்ணும்போது மூடிட்டு இருந்தீங்களா? இப்போ ஏன் குழப்பறா? பெரியப்பா என்ன பேசாம இருக்கீங்க? இந்த மாதிரி அசிங்கம் எந்த கட்சியிலும் நடக்கிறது இல்ல. அதான் இந்த கட்சியில நடக்குதையா? நீ எல்லாம் மாவட்ட செயலாளரா இருந்தா அதுக்கு முன்னாடி நீ தானே இருந்த. என்ன ஆட்டின? நேத்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வாயில வாழைப்பழத்தை வச்சுட்டு இருந்தீங்களா? பெரியப்பா வெட்டி பசங்க கிட்ட என்ன பேச்சு? முதல்ல டெண்டரை கவர பிரிங்க. ஏ முத்தையா பணம் இருக்குன்ற திமிரல பேசுறியா? ஏய் வடச்சட்டி வடுகனாதா, வாயில பெட்ரோல் ஊத்தி கொடுத்துருவேன். உங்ககிட்ட காசு இல்ல, கட்சியில நீ சம்பாதிக்கல. அண்ணே பொதுக்கூட்டம் போற இடத்துல எல்லாம் புதுசா பொண்டாட்டி வச்சுக்கிறான். அப்புறம் எப்படி காசு மிச்சமாகும்? அந்த காரணம் தானே இப்படி பேசுறான். ஏம்பா உங்க பொண்டாட்டி சண்டையெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க. ஏப்பா நீ கவர பிரிப்பா. பொறுக்குப்பேட்டை குருவம்மா 50 லட்சம். நான் தான் சித்தப்பா. பட்டூர் பத்மநாபன் 1 கோடி. 1 கோடிக்கு முன்னாடி சம்பாதிக்கவே இல்லையா? சம்பாதிச்ச சித்தப்பா, சம்பாதிச்சதெல்லாம் கட்சி கமிஷன் கொடுத்தே கரைஞ்சு போச்சு. அவன் தொலையிட்ட அடுத்தத பாரு. அடுத்து பஞ்சவர்ணம் 40 லட்சம். ஜேகே என்கிற ஜெயகிருஷ்ணன் 3.25 கோடி. கண்ணை குத்திராதையா, ரொம்ப பில்டப் பண்றான். ஒத்த ஒட்டு முத்தையா 3.5 கோடி. பாத்துடா நாக்கு உள்ள போயிட போகுது. என்ன முத்தையா உள்குத்தா? நீ வெளியே வா, வெடிகுத்து குத்துறேன். யோ சித்தா பெத்தா நீங்க செய்யறது அநியாயம் அக்கிரமம். என்னைய அக்கிரமத்தை கண்டுட்ட? முத்தையா என்ன சீனியரா இருக்கான் வயசுல.
ஆனா கட்சியில் நான் தான் சீனியர், எனக்கு தான் சீட்டு. ஜூனியர் சீனியர்லாம் இங்க பேசாத, டெண்டர் தான் இங்க பேசும். ஜேகே சார், முத்தையா ஒன்றும் சாதாரண இல்லை சார். வடசேனோட வள்ளல் சார். 30,000 ஓட்டு வாங்க நம்ம கட்சியை 3 லட்சம் ஓட்டா மாத்தனவர் சார் அவரு. அப்படி சொல்றா? அதே முத்தையா தான் போன எலெக்ஷன்ல ஒரே ஒரு ஓட்டு வாங்கி நம்ம கட்சியை கேவலப்படுத்தினாரு. அம்மா ஆண்டாளு, முத்தையா அண்ணனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ இடையில கட்சியில வந்து சேர்ந்தவ, கொஞ்சம் வாயை மூடு. வேற யாரும் அதுக்கு மேல கேட்கல இல்லப்பா. அப்புறம் என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டு 3 கோடி டெண்டர் கட்ட முத்தியாவை ஜேகே நகர் இடைத்தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கிறேன். முத்தையா தான் வேட்பாளர், எல்லாம் மூடிக்கிட்டு வேலையை பாருங்க. சரி, ஒருவேளை மூடிட்டு வேலை பார்த்து அண்ணனை ஜெயிக்க வைக்கிறேன்னு வச்சுங்களேன், எனக்கு என்ன செய்வீங்க? அப்படி ஒண்ணு விட்டுருவோமாயா? நீ தான் துணை எம்எல்ஏ. துணை முதல்வருக்கே இங்க மரியாதை கிழியுது, இத துணை எம்எல்ஏ. ஆமா, துணை எம்எல்ஏ என்ன? விளக்கமா சொல்றேன் கேட்டுக்கையா. சொல்லுங்க. முதல் 2.5 வருஷம் முத்தையா எம்எல்ஏ, சிறப்பு. நீ துணை எம்எல்ஏ. மிக சிறப்பு. அடுத்த 2.5 வருஷம் நீ எம்எல்ஏ ஆவாரு, அவர் துணை எம்எல்ஏ இருந்துட்டு போட்டோம். முதல் 2.5 வருஷம் அண்ணன் செழிப்பா கல்லா கட்டிட்டு போயிட்டே இருப்பாரு. எனக்கு கடைசி 2 வருஷத்துல ஐஸ் மட்டும் திண்டு குச்ச குடிப்பீங்க, நான் வாயில வச்சுக்கணுமா? நல்லா இருக்கே உங்க பொழப்பு. இந்த 2வது எம்எல்ஏ தான் எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க? அத பத்தி நாம என்னைக்கு கவலைப்பட்டு. நீங்க என்னைக்கு கவலைப்பட்டிருக்கீங்க? நீங்க உட்கார்ந்த இடத்துல கட்சி நடத்த ஆளுங்க. எலெக்ஷன் நேரத்துல வெட்டறத வெட்டினா மக்கள்லாம் தானா சரியாயிடுவாங்க. இந்த கூத்தெல்லாம் எதிர்க்கட்சிக்காரன் பார்த்தானா எச்சையக்காரி மூஞ்சல துப்புவான். எதிர்கட்சிக்கார துப்பி தான் மூஞ்சி இந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் தொடச்சி தூர போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். அவன் தான் உண்மையான அரசியல்வாதி. சபை கலைகிறது. ஹலோ சார், இங்க மினிஸ்டர் வந்த லிஃப்ட் பவர் கட் ஆகி நிக்குது சார். சார், இன்னும் எவ்வளவு நேரம் சார் வெயிட் பண்றது? ஃளைட்டுக்கு வேற டைம் ஆச்சு சார். சார், हेलो मिनिस्टर பேசுறேன். क्या करते हो तुम? करंट कट कर दिया ना? हाँ, स्टूपिड डिपार्टमेंट. मेक इट फास्ट. हाँ. யார் ஃபோன் கரோ? முத்தையா பண்றேன் சார். ஹலோ ஹலோ ஹலோ, முத்தியா அங்க இருக்குது. அண்ணே, சென்ட்ரல் மினிஸ்டர். ஓ, ஹலோ. ஏய் முத்தியா, நான் சுபாஷ் மிஸ்ரா பேசுறேன். தமிழ்நாடு கூட்டிட்டு வந்து என்ன அவமானப்படுத்துதா நீங்க? கூட்டணி விஷயமா சென்னைக்கு ஆயா? என்னது, உங்க ஆயா சென்னைக்கு வந்திருக்கா? லிசன் டு மீ மேன். நான் சென்னைக்கு அலையன்ஸ் விஷயமா பேச வந்தேன். இங்க வந்தா லிஃப்ட்ல கரண்ட் கட் பண்ணிட்டு ஃப்ளைட்டுக்கு டிலே பண்ணிட்டீங்க. நான் டெல்லிக்கு மீட்டிங் போகணும் மேன். மந்திரி சார், டென்ஷன் ஆகாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நான் இபி மினிஸ்டர் கிட்ட பேசிட்டு உங்க லைனுக்கு வர்றேன். நீ ஏதாவது மினிஸ்டருக்கு பேசி சீக்கிரம் ரெடி பண்ணு மேன். எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, இங்க வெயிட் பண்ண முடியாது. ஜல்தி கரோ. ஹலோ, நான் முத்தையா பேசுறேன். என்ன முத்தையா சார், சொந்தமே வேணான்னு முறுக்கிட்டு போனேன், இப்ப என்ன திடீர்னு போனு? நான் சொந்தக்காரனா பேசல, அரசியல்வாதியா பேசுறேன். ஏர்போர்ட்ல கரண்ட் கட் ஆகிருச்சு, சென்ட்ரல் மினிஸ்டர் லிப்ட்ல மாட்டிட்டாரு, அதுதான் சொல்ல வந்தேன். அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்க தானே இபி மினிஸ்டர், உங்ககிட்ட தானே சொல்லணும். அதுக்காக நான் தான் போய் எல்லா இடத்துலயும் லைனை கட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேனா? நான் என்ன எலக்ட்ரிஷியனா இல்ல லைன் மேனா? முயல் ஏதாவது கடிச்சிருக்கோம், அங்க இருக்கிறவங்கள என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லுங்க. என்னது, முயல் கடிச்சிருக்குமா? என்னையா இது புதுசா இருக்கு? முயல் கேரட் தானே கடிக்கும், இப்ப கரண்டே கடிக்க ஆரம்பிச்சிருச்சா? தமிழ்நாட்டுக்கு வந்தாலே டென்ஷன் பண்றானே. ஹே பவான். சார், சார் முத்தையா லைன்ல இருக்கா சார்? அரே முத்தியா, சுக்ரியா, தேங்க்யூ. ப்ராப்ளம் சால்வ்டு. நான் ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? கியா ப்ராப்ளம்? மந்திரி சார், நான் இபி மினிஸ்டர் கிட்ட பேசினேன். அவன் கரண்ட் கம்பியை முயல் கடிச்சிருச்சுன்னு கதை விடுறான். கியா முயல்? ராபிட்டு ராபிட்டு கேரட் சாப்பிடுமே, உங்க ஊர்ல என்ன கரண்ட் சாப்பிடுது? அதான் சார் எனக்கு புரியல. நீங்க மத்திய மந்திரி, அவன் கரண்ட்ல கையை வச்சா நீங்க கரன்சியில கை வைங்க. அவ விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். யார் நீங்களா? வி ஆர் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ். அப்படின்னா வருமான வரித்துறையிலிருந்து வந்திருக்கோம். ஓஹோ, டிரான்ஸ்ஃபர் வேணுமா? ஆளுக்கு 5 லட்சம் ஐயாட்ட கொடுத்துட்டு போங்க, போட்டு விட்டுருவாரு. நீங்க பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, மூடிட்டு இருக்கோம் நாம. வருமானத்துக்கு அதிகமா இவர் சொத்து சேர்த்திருக்காருன்னு ரொம்ப கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால இந்த வீட்டை சோதனை வந்திருக்கு. நான் சொத்து சேர்த்திருக்கேனா? பின்ன நானா? எவனோ பொறாமையில என் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா டைய கூட துவைக்காம மாட்டிக்கிட்டு வந்துடுறது. போயா, நானே கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளத்தை வாங்கி ஆசிரமத்துக்கும் அநாத விடுதிக்கும் கொடுத்துட்டு ஓட்டாண்டியா நிக்கிறேன். என்கிட்ட வந்து நோண்டிக்கிட்டு நிக்கிறீங்க. உங்க ஐடி கார்டை கொஞ்சம் காட்டுங்க. அண்ணே, என் பொண்டாட்டியோட மாமா முத்தையா இருக்கார்ல, அவரோட வேலையா தான் இருக்கும்.
சார் எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க சார். நாங்கள் வீடு முழுக்க சோதனை பண்ணணும். சார் நாங்கள் ஆதாரம் இல்லாமல் வரமாட்டோம் சார். ஓகே, அப்ப சேதாரம் இல்லாம செக் பண்ணுங்க. நம்ம வக்கீல் வேணா வர சொல்லிட்டா? அதெல்லாம் வேண்டாயா, அவங்க எங்க வேணாலும் செக் பண்ணட்டும். முதல்ல இவர்கிட்ட இருக்கிற போனை போன் எடுங்க, எடுங்க, குடியா. இந்த வயசுல எனக்கு இதுக்குப்பா போனு? நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்கம்மா. கொடுத்துருங்கம்மா. நீங்க யார்கிட்ட வேணாலும் செக் பண்ணுங்க, எங்க வேணாலும் செக் பண்ணுங்க. ஆனா இந்த இடத்தை விட்டு நான் எழுந்திருக்க மாட்டேன். எது என்ன ஜூம் பண்ணி பார்க்கறான்? சார் கொஞ்சம் எதிர்க்கிறீங்களா? நான் தான் எழுந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே சார். நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. ஹலோ, நாங்கள் இங்கே தான் செக் பண்ணோம். எந்திரிங்க. வாயா. என்ன இவ்வளவு லென்த்தாக இருக்கா? இங்கிருந்து எந்திரிக்க மாட்டேன்னு இதுக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். மூணாவது தடவை வலிப்பு வந்துருச்சா? ஏற்கனவே 2 தடவை வலிப்பு வந்துருச்சு. இன்னொரு தடவை வலிப்பு வந்தா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாரு டாக்டர். பாவிங்க, என் புருஷன் என்ன ஏன் பண்ணீங்க? போங்க எல்லாரும். ஐயோ, என்னாச்சுங்கண்ணா? அட பாவிங்களா, என் புள்ள உசுர வாங்குறதுக்கு எமராட்டம் வந்திருக்கீங்களா? நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. தோரா, பணத்தை தூக்கலான்னு வந்தா பணத்தை தூக்க வச்சிருவானுக்கு போல் இருக்குது. சார் இப்போ என்ன சார் பண்ணுறது? எஸ்கேப் ஓடுங்க. தெரிச்சு ஓடி போயிட்டானுங்க. தலைவா, நான் நிஜம்னு நினைச்சு பயந்துட்டேன். நீ வேற தலைவன் மட்டும் அரசியலுக்கு போகாம நடிக்க வந்து ஆஸ்காரா வாடுறா. 10 ரூபா பேசல பாதார விட்டாரு பாரு. பெரிய ஆளு நீ. எவ்வளோனாலையும் கண்டுபிடிக்க முடியாது தலைவா. மகனே, இதெல்லாம் நடிப்பாடா? நான் நிஜமோ என்னமோ நினைச்சு பயந்துட்டேன்டா. கரண்ட் கட் ஆனதுக்கு என்ன சொன்னான் பாவன்? இப்ப பாத்தியா, ஆண்டவனா பார்த்து அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டான். பொய் சொன்ன வாய்க்கு எவனோ சூனியம் வச்சுட்டாமா. நானே இது காலைல வலிப்பு வந்தது துப்ப ஆரம்பிச்சாங்க. இப்ப சாயந்தரம் ஆயிடுச்சு, இன்னுமா துப்பின்னு இருப்பாங்க. முண்டம் காலையில வலிப்பு வந்த வீடியோவை சாயங்காலம் வரைக்கும் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்கடா. இது கூட தெரியலையா உனக்கு? என்ன முத்தையா, குடும்ப பகையெல்லாம் அரசியலுக்குள்ள கொண்டு வர? குடும்ப பகைன்னு இதை நான் நினைச்சிருந்தா உன்னை எப்போ கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டியிருப்பேன். அதான் வருமான வரித்துறைய வீட்டுல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டியே. ஆனா எத்தனை பேர் வந்தாலும் நான் ஆசர மாட்டேன். பார்த்தல்ல என் நடிப்ப. ஆபீசர்ஸ் அத்தனை பேரும் மிரண்டு ஓடுனத. நீ வலுப்பு வந்த மாதிரி நடிச்சியே, அதையும் நான் பார்த்தேன். ஊரே பார்த்து காரி தூணு துப்புச்சு, அதையும் நான் பார்த்தேன். நீ பண்ற ஊழல், நீ வாங்குற லஞ்சம் என்னை விட எல்லாமே மேலிடத்துக்கு தெரியும்டா. அவங்க வந்ததுக்கு நான் பொறுப்பு இல்லை. என்னமோ உங்க ஆட்சியில ஊழலே நடக்காத மாதிரி பேசுற. உங்க சித்தப்பன் பெரியப்பன் மேல எத்தனை கேஸ் இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும். பெரிய உத்தம மாதிரி பேசுற. நான் நினைச்சனா உன் மாவட்ட செயலாளர் பதவியை தூக்க முடியும். தூக்கி பாடுறா. நீ மந்திரின்னா நான் சிஎம், நீ சிஎம்னா நான் பிஎம், நீ பிஎம்னா நான் பிரசிடண்ட், நீ பிரசிடண்ட்னா அவர் பேர் என்னடா? டொனால்டு ட்ரம்ப். நீ பிரசிடண்ட்னா நான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். டொனால்டு ட்ரம்ப். உன்னை மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து மட்டும் இல்ல, ஒரே அடியா மேல தூக்கிடுவேன். தூக்கிடுவாடா? கண்ட கழுதுகிட்ட எல்லாம் பேசி வச்சுக்கிட்டா இப்பதான் எட்டி ஒதுக்கும். பாம்பத்தே போலாம். ரொம்ப பேசுறா சித்து. பாத்துக்கிறான். நீ பார்த்ததுனால தான் அவன் ரொம்ப பேசுறான்னு. டேய் சித்தப்பு, வாடா சோப்பு, வாடா சீப்பு. பாம்பத்தே போலாம். உனக்கு வைக்கிறண்டா வேட்டு. சித்தப்பா பெரியப்பா மக்கள் கட்சியின் வேட்பாளராக ஒத்த ஓட்டு முத்தையா அறிவிக்கப்பட்டிருந்தார். மத்திய அமைச்சரின் வருகைக்கு பிறகு கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட்டணி கட்சிக்கு ஜி.கே. நகர் தொகுதி ஒதுக்கப்படுவதாக முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஜி.கே. நகர் தொகுதி வேட்பாளராக எக்மோர் அறிவிக்கப்பட்டுள்ளார். டேய் பெத்தா சித்தா, போன வாரம் டெண்டர் விடும்போது எனக்கு தான் சீட்டுன்னு சொன்னீங்க.
இப்ப எப்படா மாத்துனீங்க? இதுல என்னைய வேற 2.5 வருஷம் துணை எம்எல்ஏ இருன்னு சொன்னீங்க. இப்போ என்னன்னா கூட்டணி கட்சிக்கு தான் எம்எல்ஏ சீட்டு விளம்பரம் பண்ணிருக்கீங்க. தமிழ்நாட்டில் எப்ப இடைத்தேர்தல் வந்தாலும் அந்த சீட்டை மேலிடத்துக்கு கொடுக்கணும்னு எங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. சொல்லு தம்பி. அப்புறம் என்ன மயிருக்கு டெண்டர் விட்டீங்க? அனவசரம் பேசாச்சாக்கு மேலிடத்துல இருந்து வந்து கூட்டணிக்கு சீட்டு கேட்டா நாங்க என்ன பண்றது? இங்க ஒரு பெரியப்பா சித்தப்பா இருக்கிற மாதிரி அங்க ஒரு பெரியப்பா சித்தப்பா இருப்பாங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியும்? பிரச்சனையை புரிஞ்சிக்க முத்தையா. நாம மாட்டேன்னு சொல்லலாம், சொன்னா நாம தான் மாட்டிக்குவோம். அடுத்து எம்பி எலெக்ஷன் வருது. 40 சீட்டுக்கு 400 கோடி ரூபாய் கொடுப்பானுங்க. விட்டுற முடியுமா? சொல்லு முடியும். பெத்தா, அந்த கட்சியில நீங்க யாருக்கு சீட்டு கொடுத்திருந்தாலும் நாங்க வருத்தப்பட்டிருக்க மாட்டோம். என் வீட்டுல எச்சி சோறு தின்னுட்டு இருந்த நாய் போன வாரம் தான் அந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கு. அவனுக்கு சீட்டு கொடுத்திருக்கீங்க, அது எனக்கு வருத்தமா இருக்காதா? பெத்து, உங்க யூரின் பை அடிக்கடி மாத்துற மாதிரி கட்சியோட கேண்டிடேட் பேர் அடிக்கடி மாத்தாதீங்க. முத்தையனை விட அந்த பாம்பு புத்தலை பெரிய ஆளா போயிட்டான் உங்களுக்கு. அவனை மட்டும் எலெக்ஷன் நிக்க வச்சீங்க, டெபாசிட் கூட வாங்க மாட்டான். கட்சியோட மானம் மரியாதை எல்லாம் கப்பலேறி போய் பாத்துங்க. நீ சொல்ற மானம் வெக்கம் சூடு சொரணை இதெல்லாம் இல்லாம அந்த எக்மோர் ஒரு காரியம் பண்ணான். அந்த காரியத்தை நீயோ முத்தையாவோ பண்ண முடியுமா சொல்லு? அப்படி அவன் என்ன கிழிச்சான்னு சொல்லு, நாங்க 2 பேரும் சேர்ந்து கிழிக்கிறோம். சொல்லியா கிழிக்கிறோம்? அதை சொல்ல முடியாது. சிசிடிவியை போடுறேன், நீங்களே பாத்துங்க. பாயா எக்மோர், என்ன அரட்டை அவசரோட வந்திருக்க? பீச்சில சுண்ட கஞ்சி குடிக்கலாம்னு போனோம். டக்கு நீங்க போன சின்ன பாயில வச்சிட்டோம். டெல்லிய ஒரே நைட்ல அசத்திட்ட போல இருக்கு. அவங்க மதிக்கிறாங்க, நீங்க மிதிக்கிறீங்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் பெரியப்பா. உங்க காலகட்டம் எல்லாமே தான முன்னு படிக்குது. மர்மம் ஆவணுமா? தண்டா பெரியப்பா, நீங்க 1000 வருஷம் ஆம மாதிரி வாழணும் பெரியப்பா. அது என்னது இடுப்புல பாயச்சாரா? அதை விடு. நம்ம கட்சியில சித்தப்புக்கு தான் அதிக செல்வாக்குன்னு தெரியுது. அவர் கால்ல விழு. ஐயோ, சித்தப்பா கால்ல விழுந்தானே சித்தி 10 வருஷமா சீரியஸா இருக்காங்க. செய்ய முடியுமா எல்லாம் நீங்க? ஓ, இந்த மானகட்ட வேலையெல்லாம் நாங்க செய்ய முடியாது. அதைத்தானே நானும் சொன்னேன். என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? வாங்கல. இத நாங்க ஒத்துக்க மாட்டோம். முத்தையனுக்கு தான் சீட்டு கொடுக்கணும் நீங்க. அமைதி அமைதி. முத்தையா, நாளைக்கு பூரா எம்எல்ஏவையும் ஓட்டு போட சொல்லுவோம். ஆதரவு அதிகமா இருந்தா உனக்கு தான் சீட்டு, ஆதரவு எங்களுக்கு அதிகமா இருந்தா எக்மோருக்கு தான் சீட்டு. சம்மதமா? யோ, எனக்கு 60 ஓட்டு இருக்கு, உனக்கு 30 ஓட்டு தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு ஓட்டு எடுப்பு? முறைன்னு ஒண்ணு இருக்குல்லங்க. என்ன முறை நோரை? யாரையும் பேச விட மாட்டாரு. இந்த அநியாயத்தை நாங்க ஒத்துக்க மாட்டோம். டெண்டர் விட்டபடி முத்தையனுக்கு தான் நீங்க சீட்டு கொடுக்கணும். சரி, அண்ணன் ஒத்துக்கிட்டாரு. யோ, நான் எப்பயா ஒத்துக்கிட்டேன்? ஒத்துக்கிட்டீங்க. சரி, ஒத்துக்கிட்டேன்யா. போதுமாப்பா? பெத்து சித்து அண்ணன் ஒத்துக்கிட்டாரு. வாக்கெடுப்பு நடத்துங்கயா. போற போக்க பார்த்தா முத்தியாவுக்கு தான் ஆதரவு அதிகமா இருக்கு மாதிரி தெரியுது. நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தா தான். நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன், வேடிக்கை மட்டும் பாருங்க. ஆஹா, இந்த பிகிரி எல்லாம் பாஸ் பண்ணு. குடே குடே பின்னாடி இருக்கலாம். குடே என்ஜாய் என்ஜாய். மைசன் கம்மியா. பைசன் கூப்பிடுறாரா? இந்தா, இந்த பேக் ஓவனையும் மகளிர் அடிட்ட கொடு. எங்களுக்கு போட்டோ. பொம்பளை போட்டோ வச்சு நீ என்னமா பண்ண போற? நாளைக்கு பாத்துக்கலாம் விடு. ஆமா, மகளிர் அணிக்கெல்லாம் பொட்டி வந்துருச்சா? ஓகே ஓகே.